நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்திகளாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இந்தியா தொடர்பானது தான். அதாவது அமெரிக்க அரசாங்கம் இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். இந்தியாவை சேர்ந்த பல்வேறு துறைகளும் இதனால் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு புறம் அதன் மூலம் ஒரு நன்மை நடந்திருக்கு நண்பர்களே. அதாவது இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரண்டு நாடுகளும் மீண்டும் நெருக்கமாகி வருவது முக்கியமாக இந்த ஒரு வரி விஷயத்தினால தான். ட்ரம்ப் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏதாவது இந்த மாதிரி வரி விஷயத்தினால பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு உறவை பிரிச்சிடலாம், வர்த்தகத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு மனுஷன் நினச்சாப்புல. ஆனால் இங்கிட்டு ஒரு புறம் அது வேற மாதிரி மாறி போச்சு. அங்கிட்டு ஒரு புறம் இந்தியா ரஷ்யா இடையான வர்த்தகமும் அதிகரிச்சு போச்சு. அப்படியே இங்கிட்டு ஒரு புறம் இந்தியா ரஷ்யா இடையே உறவில் ஏற்பட்டிருந்த விரிசலுக்கு ஒரு காயத்தையும் ஆற்றி விட்ட மாதிரி ஒரு ஆயில் மட்டை போட்டு விட்டார் மனுஷன். ஆக மொத்தத்தில் மனுஷன் என்ன பண்ணாலும் நமக்கு நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா இந்தியா மீது தொடுத்துள்ள இந்த வரி விதிப்பு நடவடிக்கை நியாயமற்ற செயல் அப்படின்ற மாதிரி சீனா வெளிப்படையாக இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளதுங்க. இதே நேரத்தில் கவனிக்க வேண்டியது, இந்தியாவும் சீனாவும் இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளை படிப்படியாக பேசி தீர்த்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு நேரம் எல்லாமே நமக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆதரவான சில சூழல்களும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதே நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு நண்பர்களே. அதாவது சுற்றுலா விசா வழங்குவது, குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு இருந்த ஏற்றுமதி இறக்குமதி தடைகளை நீக்குவது என இந்தியா சீனா இடையிலான உறவில் இருந்த விரிசல் மெதுவாக நீங்கி வருகிறதுங்க. இதற்கு முக்கிய காரணம் பார்த்தோம்னா சீன அதிபர் இந்திய அரசுக்கு எழுதிய ஒரு ரகசிய கடிதம் தான் என தகவல் வெளியே இருக்கு நண்பர்களே. ப்ளூம்பெர்க் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில சீன அதிபர் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடம் மார்ச் மாதத்துல ஒரு கடிதம் எழுதியிருக்காராமா. அதில் அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கியமான கவலைகள் எழுப்பப்பட்டு இருந்ததா. இந்த கடிதம் பின்னர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக ப்ளூம்பெர்க் வெளியிட்டுள்ள செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு நண்பர்களே. சீன அதிபர் இந்த கடிதம் எழுதிய மார்ச் மாதத்தில் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக முதல் உச்சத்தில் இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். இந்த கடிதம் வந்த பிறகுதான் இந்தியா மற்றும் சீனா இடையிலான உறவில் இருந்த கடினமான போக்கு மாறி வருகிறதுங்க. இருந்தாலும் இந்தியா ஒருபுறம் அமெரிக்காவிடம் வர்த்தக பேச்சுவார்த்தையும் நடத்தியதுங்க. ஆனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சதுங்க. ட்ரம்ப் இந்தியா மீது 50% வரியை விதித்து எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டாருங்க. இதனால் சீனா இந்தியா இடையே உறவு மீண்டும் மலர்ந்து வருகிறது. இந்த கடிதம் இந்தியாவிற்கு வந்த பிறகுதான் சீனாவை சேர்ந்த தலைவர்கள் பொதுவெளியில் இந்தியாவை விமர்சனம் செய்வதை நிறுத்தி கொண்டார்களாமா. மாறாக இந்தியா சீனா இடையிலான உறவை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்க தொடங்கியிருக்கின்றனர் என்பது கவனிக்க வேண்டியது. கடந்த 2020ஆம் ஆண்டு கால்வான் மோதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். இதனை அடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு முக்கியமான பொருட்கள் இந்திய சந்தைக்குள் ஏற்றுமதி செய்யப்படாமல் சீன அரசாங்கம் துறைமுகங்களிலேயே தடுத்து வைத்திருந்தது. இந்த சூழலில்தான் தற்போது அந்த நிலைமை மாறி இருக்கிறதுங்க. இந்தியாவும் சீனாவும் மீண்டும் நெருங்கி வர தொடங்கியிருக்காங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த வாரம் சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. கடந்த வாரம் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு வருகை தந்திருந்தார். இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்தியா சீனாவுடைய உறவு மீண்டும் மலர தொடங்கியிருப்பது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாமே அங்கிட்டு ஒரு புறம் வயிற்றில் புளியை கரைக்க தொடங்கியிருக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு. என்னப்பா, நம்ம எப்படியாவது பிரச்சனையை பண்ணி ஏதாவது கலகத்தை பண்ணி இருக்க நட்பை கூடுதலாக பிரித்து விட்டலாம். இங்கிட்டு ஒரு புறம் இந்தியா சீனா நட்பு போய் கிடக்குது, அங்கிட்டு ஒரு புறம் அப்படி கூடுதலாக இந்தியா ரஷ்யா நட்பை பிரித்து விட்டா நம்ம இடையில ஜாலியாக ராஜா மாதிரி மறுபடியும் நம்ம வேலையை காட்டலாம் அப்படின்னு நினச்சாப்புல. ஆனால் இது எல்லாமே முற்றிலுமாக தலைகீழாக மாறிவிட்டதுங்க. சமீப காலங்களில் அமெரிக்கா நான் எடுக்கிற முடிவு தான் சரி அப்படின்ற மாதிரி எடுத்து வந்துகிட்டு இருக்க முடிவு எல்லாமே அமெரிக்காவிற்கே மிகப்பெரிய ஆப்பாகவும் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. இதுதான் கள நிலவரம், இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட நண்பர்களே. அடுத்த செய்தியாக ஒரு முக்கியமான அப்டேட் நண்பர்களே, பாதுகாப்பு தொடர்பானது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அதாவது மிஷன் சுதர்சன் சக்ரா என்ற பெயரில் இந்தியா ஒரு 10 வருட பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி உள்ளதுங்க. இந்த திட்டம் 2035ஆம் ஆண்டுக்குள்ள
இந்தியாவை ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசம் கொண்ட நாடாக மாற்றும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், எதிரியின் தாக்குதல்களை தடுக்க மட்டுமல்லாமல் அவற்றுக்கு நேரடி எதிர்வினையாக தாக்கும் திறனும் இந்தியாவுக்கு இருக்க வேண்டும். அதாவது ஒருத்தன் நம்மளை தாக்குறானா அவன் தாக்குதலை நம்ம ஒரு புறம் தகர்த்து அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அத்தோட சேர்த்து அவன் தாக்குனதுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. அந்த ஒரு பதிலடியை தான் நம்ம தரணும். அதற்கு ஏற்ற வகையில் தான் அமைப்பு இருக்க வேண்டும். நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய பதிலடி தாக்குதல் எல்லாம் அதற்கு ஏற்ற வகையில் தரமாக இருக்க வேண்டும். அவற்றுக்கு நேரடி அடியை நம்ம கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு திறன் இருக்க வேண்டும் என்ற வகையில் தான் தற்போதைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதாவது பாதுகாப்பு என்பது இனிமேல் ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி இல்லாமல் ஒரு செயல்பாடு கவசமாக இருக்க வேண்டும். சும்மா நம்மளும் பாதுகாப்பு வச்சுருக்கோம், எங்களை தாக்குதுன்னா நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்றதோட இல்லாமல் நம்மளை தாக்குறதுக்கே யோசிக்கணும். இவங்களை நம்ம டச் பண்ணால் நமக்கு தரமான பதிலடியாக நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அவங்களுக்கு 3 திருப்பி நம்ம கொடுப்பாங்க அப்படின்றது அவங்க எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும் என்ற வகையில் தான் இந்தியாவுடைய நடவடிக்கைகளும் நகர்ந்து கொண்டிருக்கிற நண்பர்களே. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா இந்தியா பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாடுகளை செய்ய இருக்கிறதுங்க. அதில் முக்கியமானது தான் மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகள். இதன் மூலம் வானிலிருந்து வரும் எந்த ஒரு தாக்குதலையும் பல அடுக்குகளில் தடுக்க முடியுங்க. அதற்காக குறுகிய தூர ஏவுகணைகள், மிக குறுகிய தூர பாதுகாப்பு அமைப்புகள், லேசர் தொழில்நுட்பங்கள் போன்றவை ஒருங்கிணைக்கப்பட இருக்கின்றன நண்பர்களே. இந்த திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை நாம் தனித்தனியாக பார்த்த பல்வேறு பாதுகாப்பு முயற்சிகள் இனிமேல் ஒரே திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட இருக்கின்றன நண்பர்களே. இது இந்தியா எதிர்காலத்தில் ஒரு முழுமையான பாதுகாப்பு சூழலை உருவாக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியாவின் பாதுகாப்பு என்பது இனிமேல் ஒரு பேசிவ் ஸ்ட்ரக்சராக இல்லாமல் ஒரு ஆக்டிவ் ரெஸ்பான்ஸ் சிஸ்டமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா பார்த்தோம்னா இந்தியா எந்த ஒரு தாக்குதலுக்கும் தயாராக இருக்க முடியுங்க. நீ என்ன மாதிரியான வேலையை கூட காட்டு, எந்த ஒரு வேலைக்கும் உனக்கு தரமான பதிலடி காத்திருக்கிறது என்ற வகையை உணர்த்தக்கூடிய வகையில நம்மளுடைய திறன் என்பது இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நோக்கி தான் இந்தியா நகர்ந்து வருகிறது நண்பர்களே. இது ஒரு சாதாரண திட்டம் அல்ல. இது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு புதிய யுக்தியை உருவாக்கும் முயற்சி. இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்தியா உலகளவில் ஒரு பாதுகாப்பு சக்தியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.